அடையாளம் இது. நான் மோடிக்கு வாக்களிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு ஒரு காரணம் கேட்டா என்ன சொல்லுவீங்க எல்லாரும்? நான் மாட்டுக்கறி தின்றவன், என்ன நீ தின்னக்கூடாது, நான் கொடுக்கறதா நீ தின்னணும் அப்படின்னு சொல்ற அந்த மோடியை வெறுக்கிற. சமூக நீதியை வென்றெடுத்த தமிழகத்தில் இன்னைக்கு பொது நுழைவுத் தேர்வுன்னு கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய ஒட்டுமொத்த கல்வி சுரண்டலும் வேலை வாய்ப்பு சுரண்டலையும் நான் எதிர்க்கிறேன். அதனால் நான் மோடிக்கு வாக்களிக்க மாட்டேன். நான் ஒரு திராவிடன். மோடியோட காவிய தீவிரவாதத்தை நான் வரவே கூடாது என்று தீர்மானிக்கிறேன். நான் ஒரு அரசியல் அறிவியல் மாணவன். ஹிட்லரை நம்ம தேர்தல் மூலியமா தான் தேர்ந்தெடுத்தாங்க ஜெர்மானியர்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு தேர்தல்லாம் என்னன்னு தெரியாம கஷ்டப்பட்டாங்க. அது மாதிரியான இன்னொரு வாய்ப்பை மோடிக்கு தர நான் தயாரா இல்லை. நான் மாணவன், எனக்கு வேலை இருக்குமான்னு தெரியல, அதனால நான் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன். அங்க மேல இருந்து கீழே வரைக்கும் RSS ஆலையே போட்டுறதுனால அவங்களாம் இப்போ எப்படி சமாளிப்பாங்கன்னே தெரியல. அதனால RSS புகுத்துறதுனால எனக்கு மோடி தேவையே இல்லை. நான் ஒரு சாதியற்றவன். அதனால ஜாதியவாதத்தையும் மதவாதத்தையும் இந்த நாட்டில் திணிக்க முற்படும் மோடி அதன் சார்ந்த அந்த கும்பல்களை இந்த தமிழ்நாட்டை விட்டு நாட்டை விட்டு விரட்ட வேண்டும், அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். அப்படிதான் என்னுடைய நோக்கம். நான் ஒரு ஏற்றுமதியாளன். ஸோ ஏற்றுமதிக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த ஒரு திட்டத்தையும் சிறப்பான திட்டத்தையும் செயல்படுத்தலை. ஜிஎஸ்டினால அதிகமாக பாதிக்கப்பட்டது எங்கள் திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அதனால நான் அவருக்கு வாக்கு அளிக்க மாட்டேன், அவரை தேர்ந்தெடுக்கவும் மாட்டேன். நான் ஒரு மீனவன். என்னோட லைஃபை பற்றியோ கடற்கரை சூழலை பற்றியோ எந்த ஒரு புரிதல் இல்லாமல் அந்த என்னோட வாழ்வாதாரத்தையும் மதிக்காம கடற்கரை வளங்களை கொள்ளடிக்க நினைக்கிற இந்த அரசாங்கத்துக்கு சத்தியமா நான் வாக்களிக்க மாட்டேன். நான் ஒரு வழக்கறிஞர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன். நான் ஒரு விவசாயி. இந்த 5 ஆண்டுகளிலே விவசாயிகளை